ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஎஸ்டிஏ அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ என்னோட சைட் போனஸ், இந்த ஆப்பில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம், வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருப்போம், நிறைய ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டான ப்ரொசீஜரை நான் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பில் வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ சொல்கிறத தவிர எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரேடு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ட்ரேடு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் விட்ரா பண்ண மோஸ்ட்டில் போடுற பாஸ்வேர்டு. லாகின் பாஸ்வேர்டும் விட்ரா பண்ணுற பாஸ்வேர்டும் சேமாக போட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை தான். ஸோ இல்லை நீங்கள் வந்து லாகின் பண்ண மோஸ்ட்டில் ஒரு பாஸ்வேர்டு, ட்ரேடுக்கு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கூட மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ட்ரேடு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ண மோஸ்ட்டில் போடுற பாஸ்வேர்டு. ஓகேவா? அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு சைனப் போனஸ் 30 ரூபா கொடுத்துருவாங்க. சைனப் போனஸ் உங்களுக்கு 30 ரூபா வந்த பிறகு இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் வெல்ஃபேர் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஆக்டிவிட்டி பேஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் வெல்ஃபேர் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த நியூ ப்ராஜெக்ட்டில் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 44 நாள் கழிச்சு தான் அந்த அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் வேலெட்டில் வருமே தவிர உங்களுக்கு விட்ரா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஏன்னா அப்போ வந்து விட்ராவில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளில் நம்ம என்ன பிளான் இன்வெஸ்ட் பண்ணோம், நான் சொல்கிற பிளான் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண தவிர அது தவிர்த்து வேறு பிளான் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸ்டேபிளில் இப்போ விஐபி 1 ஆகணும். நம்ம விஐபி 1 ஆனால் தான் நம்மளுக்கு டெய்லி செக்இன் பண்ண முடியும், லக்கி ட்ரா யூஸ் பண்ண முடியும், வெல்ஃபேர் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம விஐபி 1 ஆகிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு பிளான் பர்ச்சேஸ் பண்ணோம். விஐபி 1க்குள்ளே பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 330 ரூபா. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்கம்லாம் ஆட் ஆகாது. அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு ஆட் ஆகும் போட்டிருக்கோம். பட் அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு ஆப் விட்ராவில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆப் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்மே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் இது லான்ச் ஆன டேட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 24 லான்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ஸ்டாப் பண்ண வேணும் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது மார்ச் 20 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. பிப்ரவரி 24 லான்ச் ஆகிருக்கு. மார்ச் 20 வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னோட லிங்க் வந்து நான் எடுத்துருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக. ஓகேவா? இப்போ ஸ்டேபிள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. 330 ரூபாயில் 30 ரூபா ஆல்ரெடி நம்ம வேலெட்டில் இருக்குது, சைனப் போனஸாக வந்திருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 330 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் நான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உடனே உங்களுக்கு டெய்லி செக்இன் ஓப்பன் ஆயிரும், ப்ளஸ் லக்கி ட்ரா ஓப்பன் ஆயிரும். எல்லா ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்லேயுமே லக்கி ட்ரா வந்து ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா? பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ட்ரா அமௌண்ட் விட்ரா வேலெட்டில் ஆட் ஆகுது. ஸோ இதுவும் எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதாவது சில டைம் வந்து கொஞ்ச நாள் போன பிறகு அந்த லக்கி ட்ரா அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு லக்கி ட்ரா அமௌண்ட் விட்ரா வேலெட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்கும். இது லக்கி ட்ரா அமௌண்ட் ரீசார்ஜ் வேலெட்டில் வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதாவது லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். சரியா? இப்போது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணோன்னே இந்த ஹோம் பேஜ்லேயே சைன்இன் இருக்கும். ஸோ டெய்லி செக்இன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபாய் ஆட் ஆயிரும் வாலெட்டில். ஓகேவா? ஸோ செக்இன் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது 5 நாள் மட்டும்தான் நீங்கள் செக்இன் பண்ணணும். 5 நாளைக்கு அப்புறம் அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு வெல்ஃபேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு உடனே ஹோம் பேஜ் வரணும், வந்து டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு 3 ரூபாய் வேலெட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து 1 ரூபீஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். ஓகேவா? இப்போ வெல்ஃபேரில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற லெவல் பார்த்தோம்னா விஐபி 1 அப்படிங்கும் போது நம்ம இந்த 1 ரூபா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வேலெட்டில் செக்இன் பண்ணியிருப்பீங்களா 3 ரூபா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் now அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 ரூபா லெஸ் ஆயிரும். இந்த 1 ரூபாவும் உங்களுக்கு கரெக்டாக 1 ஹவர் கழிச்சு வந்து 1 ரூபா உங்கள் விட்ரா வேலெட்டில் ஆட் ஆயிரும். ப்ளஸ் ஒரு லக்கி ட்ராவும் வரும். அந்த லக்கி ட்ராவும் யூஸ் பண்ணிக்கோங்க. லக்கி ட்ரா அமௌண்ட்டு விட்ரா வேலெட்டுக்கு வரும். சரியா? இப்போ நம்ம ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், டெய்லி செக்இன் பண்ணிட்டோம், ப்ளஸ் வெல்ஃபேரில் வந்துட்டு 1 ரூபீஸ் ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ட்ராக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேபிளும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு லக்கி ட்ரா வந்திருக்கு, ப்ளஸ் 1 ரூபா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு லக்கி ட்ரா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது லக்கி ட்ராக்கு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 25 ரூபா வருது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதில் விழுறது 25, 55 தான் விழுது. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இன்னொரு டைம் இருக்குது, நம்ம
₹1 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணனால இதுவும் ₹25 விழுது. ஸோ ₹55 விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. லக் இல்லாதவங்களுக்கு ₹5 விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி விழுறது இதில் 25, 55 இந்த அமௌண்ட் தான் விழுது. ஓகேவா? இந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பாஸ்வேர்ட் செட் பண்ணோம், இன்வெஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு அதில் லக்கி ட்ரா டெய்லி செக்கின் வந்து ₹3 செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ண உடனே ரிட்டன் இன்வெஸ்ட்டுக்குள்ளே வந்து வெல்ஃபரில் ₹1 ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதே ₹1 ப்ராடக்ட் இல்லாமல் உங்களுக்கு அந்த 1 ஹவரில் ₹500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ₹900 வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ₹1 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு லக்கி ட்ராவில் ஒரு அமௌண்ட் வரும். ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ₹25 வருதுன்னா இப்போ ₹1 போச்சுனால ₹24 நமக்கு லாபம் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம வெல்ஃபரில் ₹1 ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, லக்கி ட்ராவும் 2 யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செக்இன் மட்டும் கரெக்டாக ஒரு 5 நாள் செக்இன் பண்ணுங்கள். 5 நாள் செக்இன் பண்ண போச்சுல உங்கள் வேலெட்டில் ரீசார்ஜ் வேலெட்டில் அமௌண்ட் ₹15 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த வெல்ஃபர்லேயே கீழே வந்தீங்கன்னா வெல்ஃபர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ₹200 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 டேயில் ₹400 போட்டிருக்கலாம். இந்த ₹200 வேலெட்டில் ₹15 இருக்குது. அதை லெஸ் பண்ணிங்கன்னா ₹185 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த வெல்ஃபர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு 1 டேயில் ₹400 வரும். சரியா? ₹400 வந்துடும். இந்த வெல்ஃபரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால ஒரு லக்கி ட்ராவும் வரும். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு லக்கி ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வர அமௌண்ட் வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க மொத்தம் அப்படின்னா ஸ்டேபிளில் ஒரு 300 பண்ணுவீங்க, வெல்ஃபரில் ஒரு ₹185 பண்ணுவீங்க. அப்போ ₹485 இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ₹400 வந்துடுது. லக்கி ட்ரா 3 லக்கி ட்ரா வந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் ஒரு ₹75 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய சைட் போனஸ் இந்த ஆப்பில் நான் ₹80 என்னோடய சைட் போனஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு உங்களோட ஐடி பேஜ் இதில் கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் ஜிபே நம்பர் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னோடய டவுன்லைனில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அந்த சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அட்மின்க்கு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஆப்பில் மினிமம் வித்ட்ராவல் ₹107 இருந்துச்சுனாலே நீங்கள் வித்ட்ரா வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெல்ஃபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, பர்ச்சேஸ் பண்ணி அந்த அமௌண்ட் உங்களுக்கு வித்ட்ரா வாலெட்டில் ஆட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அவ்வளோத்தையும் வித்ட்ரா போட்டு எடுத்துருங்க. ஓகேவா? இதில் வித்ட்ராவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளும் வித்ட்ராவல் போட்டுக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் வித்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் பண்ண முடியும். டேக்ஸு 5% பிடிப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் ப்ராப்ளம் பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி இருந்தால் இதில் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருப்பாங்க, அவங்களை நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி மோஸ்ட்டில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி, உங்களோட நேம், இந்த 3 தான் தெளிவாக தேவை. அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலை அப்படின்னா கூட ஒரு டைம் பார்த்துட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஆல்ரெடி இன்னொரு ஆப்பை நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து போட்டுருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்புமே எப்போ லான்ச் ஆகிருக்கு, எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆர் ப்ராஃபிட் ரெண்டுமே வரும். பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸில் கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டாஸ்க் ஆப், லாங் டேர்ம், ஆக்டிவிட்டி பேஸ்டு, ஃபண்ட் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே அதில் கொடுப்பேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.